முடியாதது. முதலாம் கட்டம் நீர்த்துளிகளை அவர் மேலே இழுத்து பனிமூட்டத்திலிருந்து மழையாக்குகிறார். இது மூன்றாம் கட்டம். பிறகு மேகங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இரண்டாம் கட்டம், அது ஈரமாகி மழையாக பெருமளவில் மனிதர்கள் மீது பொழிகிறது. ஆக இந்த பைபிளில் பார்க்க கஷ்டமாகிய முதலாம் கட்டம் குரானுக்கு 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே இருக்கின்றது. இனி நாம் மலைகளை பற்றி பார்ப்போம். குரானில் 12 வசனங்களுக்கு மேல் உள்ள வசனங்களில் இறைவன் மலைகளை உறுதியாகவும் அசைவற்ற நிலையிலும் பூமியின் மீது வைத்திருக்கிறான். இதில் மலைகளை விசுவாசிகளுக்கு ஒரு பாக்கியமாகவும் விசுவாசமற்றோருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமைத்திருப்பதாக கூறுகிறான். உதாரணமாக 31வது அத்தியாயமாகிய லுக்மானில் 10வது 11வது வசனங்களில் மலைகளை 5 எச்சரிக்கைகளில் ஒன்றாக சொல்கிறான். அவன் உங்கள் பார்வையில் படக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி வானங்களை படைத்துள்ளான். அவன் மலைகளை பூமியில் ஊன்றியுள்ளான். அது உங்களோடு சேர்ந்து சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. மேலும் பூமியின் மீது ஆல்காவை அமைத்து ரவாசியா உறுதியான மலைகளை என்ற வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. 21வது அத்தியாயமாகிய தீர்க்கதரிசிகளில் 31வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். மேலும் பூமியின் மீது நாம் மலைகளை ஊன்றி வைத்தோம், அவர்களோடு அது சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக. இறுதியாக 16ஆம் அத்தியாயமாகிய சூரா அன்-நஹல் 15ஆம் வசனத்தில் மேலும் பூமியில் மலைகளை இறைவன் ஊன்றினான். ரவாசியா என்பது உறுதியான மலைகள், உங்களோடு ஆட்டம் காணாமல் இருப்பதற்காக. அல்லாஹ் இந்த மகத்தான காரியத்தை செய்துவிட்டதாக விசுவாசிகளுக்கும் காபிர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இறங்கி வந்து பூமி ஆட்டம் காணாதிருக்கும் பொருட்டு மலைகளை அமைத்தான். அப்படியானால் இந்த கேள்வி எழுகிறது, அவர்கள் என்ன விளங்கிக் கொண்டார்கள்? அடுத்த 2 வசனங்களில் வேறொரு படம் காட்டப்படுகிறது. 78வது அத்தியாயமாகிய அன்னாபா மகத்தான செய்தி 6-7வது வசனங்களில் நாம் பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா, மேலும் மலைகளை ஊன்றி வைக்கவில்லையா? அல் ஜிபாலா அவுதாத், தரையின் மேல் மலையை இறக்கி கூடாரம் அமைப்பது போல. 88வது வசனமாகிய சூழ்ந்து கொள்ளக்கூடியது அல் காஷியாவில் 19வது வசனத்தில் மேலும் அந்நிராகரிப்போர் மலைகளை பார்க்கவில்லையா, அவை எவ்வாறு கூடாரம் போல் அமைக்கப்பட்டுள்ளன. மலைகள் கூடாரம் போல் அமைக்கப்பட்டுள்ளதாக மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறது. மலைகள் அசையாமல் இருக்கும், மலைகள் பூமி ஆட்டம் காணாது பாதுகாக்கும் என்ற அந்த கருத்து இங்கே மீண்டும் தரப்படுகிறது. மலைகளை குறிக்க ரவாசியா என்பதன் மூலம் 3வது கருத்து தரப்படுகிறது. இது அர்சா என்ற அரபு மூலச் சொல்லிலிருந்து பிறந்தது. இதே சொல்தான் நங்கூரத்திற்கும் அரபியில் பயன்படுத்தப்படுகிறது. வெளியே வீசு அல்லது நங்கூரத்தை இறக்கு என்பது அரபு மொழியில் அல்கா அல் மிர்சா என்பதே. கப்பல் அசையாமல் செய்வதற்காக நங்கூரத்தை இறக்குவது போல பூமி அசையாமல் இருப்பதற்காக மலைகளை இறக்கினோம். இந்த கருத்துக்களில் இருந்து முகம்மதை பின்பற்றுவோர் நங்கூரத்தை கொண்டு கப்பலை அசையாமல் செய்வது போல பூகம்பங்களால் பூமி ஆட்டம் காணாதிருப்பதற்காக மலைகள் என்று விளங்கிக் கொண்டார்கள் என்பது தெளிவாகிறது. ஆனால் உண்மையில் இது பொய். மலைகள் உருவாகியிருப்பதுதான் பூகம்பத்திற்கே காரணம். ஆகவே இந்த வசனங்கள் பிரச்சனைக்குரியவைதான். டாக்டர் மோரிஸ் புக்கைல் பைபிளும் குர்ஆனும் மற்றும் விஞ்ஞானமும் என்ற அவருடைய நூலில் இதை பற்றி சொல்கிறார். மலைகளை பற்றி மேற்படி குரானிய வசனங்களை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார். நவீன புவியியல் விற்பன்னர்கள் பூமியின் சில அமைப்பு நொடிப்புகளை குறிப்பிட்டு மலைகளின் அஸ்திவாரம் இவ்வாறு உள்ளதால் பூமியின் கடின மேல்தட்டு இந்த நொடிப்புகளில் இருந்தே உருவாகியுள்ளது. மண்ணியல் விற்பன்னரான டாக்டர் டேவிட் ஏ யங்கிடம் இது பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், மலைத்தொடர்கள் மடிப்பு பாறைகளால் அந்த மடிப்புகள் மிக விசாலமானவையாக இருக்கலாம், ஆனால் அந்த மடிப்புகள் கடின மேற்பகுதியை உறுதியாக வைக்கின்றன என்பது உண்மை அல்ல. இந்த மடிப்புகள் கடின மேல் பகுதியின் உறுதியின்மையைத்தான் வெளிப்படுத்துகின்றன. அதாவது மலைகள் பூமியை ஆட்டங்காணாமல் வைத்திருக்கவில்லை, அவற்றின் உருவாக்கம் பூமியை பல சந்தர்ப்பங்களில் ஆட்டங்காண வைத்திருப்பதோடு தொடர்ந்து ஆட்டங்காண வைத்துக் கொண்டிருக்கின்றன. பூமியின் மேல் தகடு கடினமான மேல் தகடு தொகுதிகளால் தட்டுக்களால் ஆக்கப்பட்டுள்ளன. அவை ஒன்றோடொன்று பொருந்தி மெதுவாக நகர்கின்றன. சில சமயங்களில் தட்டுக்கள் பிரிந்து விடுகின்றன. வட தென் அமெரிக்காக்கள் இவ்வாறுதான் ஐரோப்பாவிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் விலகின. இன்னும் சில சமயங்களில் அவை நெருங்கி வந்து ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றன. இதனால் ஏற்படுகின்ற விளைவுதான் பூகம்பங்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை கூற வேண்டுமென்றால் இப்படி உருவாகியவற்றில் ஒன்றுதான் அரேபியாவிலிருந்து விலகி ஈரானை நோக்கி நகர்ந்த சைக்ராக்ஸ் என்று அழைக்கப்படும் மலைத்தொடராகும்.
உலகின் பல பகுதிகளில் நாம் சாலை வழியே பயணிக்கின்ற போது குன்றுகளை பார்க்கிறோம். மணற் புயல்களால் உருவானவைதான் அவை. ஆரம்பத்தில் கிடைக்கோடு நிலையில் இருந்தவை தற்போது செங்குத்தாக நிற்கின்றன. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த மணற்புயல் படிவங்கள் உருவாகிய காலத்தில் கிடைக்கோடு நிலையில் இருந்தவைதான். தற்போது அவை 75 பாகை கோணத்தில் செங்குத்தாக தெரிகின்றன. மலைகள் உருவாகின்ற போது ஏற்படுகின்ற பூகம்பத்தால் அவை மேல் நோக்கி தள்ளப்பட்டுள்ளன. சில சந்தர்ப்பங்களில் தட்டுகள் ஒன்றோடொன்று நெருங்கி வந்து விலகிச் செல்கின்றன. இக்காலகட்டத்தில் பெரும் விசைகள் உருவாகின்றன. உராய்வதால் உருவாகும் இந்த விசைகளை தாண்டி ஒரு தட்டு ஒரு பக்கமாக முன்னோக்கி சாய்கின்றது. இதனால் உண்டாகின்ற அதிர்வு விசை ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துவது போல கிளம்பி பிறகு இது போல சலனமற்று விடுகிறது. அண்மையில் நடந்த ஒரு பூகம்பத்தில் மெக்சிகோவில் உள்ள கோக்கோஸ் பிளேட் மலை திடீரென 3 மீட்டர் உயரத்திற்கு மேல் நோக்கி தாவியது. இப்படி 3 மீட்டர் உயரத்திற்கு உங்கள் வீடு உயர்ந்தால் அது பேரழிவுதான். இன்னொரு வகை மலை எரிமலைகளால் உருவாகின்றன. எரிமலையிலிருந்து குழம்பும் சாம்பலும் வெளியே மலையாக குவிந்து அது உயரமான மலையாக உருவாகிறது. இந்த விந்தை கடலுக்கடியிலிருந்து கூட வெளிவருகிறது. இதை இந்த படத்தில் நாம் இப்போது பார்க்க முடியும். இதோ பாருங்கள். தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். ஆழ்கடல் அடியில் உள்ள கடினத்தகடு ஆழமில்லாத பகுதியின் கண்டத்தொடர் கடினத்தகடு அதோ இருக்கிறது. ஆழ்கடல் கடினத்தகடு கண்டத்தொடர் கடினத்தகடுக்கு கீழே செல்கிறது. இங்கே மலைகள் காணப்படுகின்றன. இங்கே ஒரு எரிமலை. இதோ இங்கே திடப்பட்ட உருகிய பாறை எரிமலையின் மேல் நோக்கி செல்கின்றது. இதோ மற்றொரு எரிமலை. இங்கே திடப்பட்ட உருகிய பாறை மேல் நோக்கி செல்கிறது. மலைகள் உருவாவதும் பூகம்பம் உருவாவதும் இப்படித்தான் நிகழ்கின்றன. சில அனல் மலைகளில் உருகிய பாறை எரிமலையின் விளிம்பை நோக்கி நகர்ந்து சென்று அங்கே குளிர்ந்து கடினமாகி விடுகிறது. அதன் அடித்தளம் பூமிக்குள்ளே ஆழத்தில் அமைகிறது. ஆகவே இது அந்த இடத்திலே சிக்கியிருக்கும் போது ஆப்பு மாதிரி ஆகி விடுகிறது. அது மலையின் பாரத்தை தாங்கிக் கொண்டிருப்பதல்ல, உண்மையிலேயே வெறும் ஆப்புதான். சில நேரம் இந்த ஆப்பின் கீழ் ஏற்படுகின்ற அழுத்தத்தால் எரிமலை வெடிக்கின்றது. 1883 தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரேக்கட்டாவில் இப்படி நடந்து அந்த முழு தீவும் தகர்ந்து சிதறியது. ஆர்டேஸில் உள்ள செயின்ட் ஹெலினா மலையிலும் இவ்வாறு நடந்த அந்த மலையே தகர்ந்தது. இதிலிருந்து தெரிவது ஆரம்பத்தில் மலைகள் பூமியில் ஏற்படும் அசைவு ஆட்டத்தினால் ஏற்படுகின்றன. தற்போது ஏற்படும் பூகம்பங்கள் தொடர்ந்து ஏற்படும் அவற்றின் வளர்ச்சியால் ஏற்படும் நிகழ்வே. பூமியின் அடித்தட்டுகள் மோதும் போது பூகம்பங்கள் ஏற்படுகின்றன. எரிமலைகள் வெடிக்கும் போதும் பூகம்பம் ஏற்படும். எப்படியோ முகம்மதின் விசுவாசிகள் இந்த வசனங்களை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் மலைகளை கீழ்நோக்கி எரிந்து அவைகள் பூமி ஆட்டங்காணாமல் காக்கின்றன என்றுதான் அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். பூமிக்கு கீழே மலைகளை வீசுவதென்பது கவிதைக்கு பொருந்தலாம். ஆனால் பூமி ஆடாது மலைகள் காக்கின்றன என்பது இன்றைய நவீன விஞ்ஞானத்துக்கு முரண்பாடானது. இப்போது நாம் சூரியனை பற்றி குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பார்ப்போம். 18ஆம் அத்தியாயமாகிய சூரா காஃப் எனும் அத்தியாயத்தில் 86வது வசனம் இப்படி வருகிறது. சூரியன் மறையும் எல்லையை அவர் அடைந்தபோது அது இருண்ட நீரில் மறைவதைக் கண்டார். மன்னிச்சுக்கங்க, 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானத்தில் சூரியன் இருண்ட நீருக்குள் மறைவதில்லை. அதையடுத்து 25ஆம் அத்தியாயமாகிய அல் ஃபுர்கான் 45-46வது வசனத்தில் இப்படி வருகிறது. உம் இறைவன் எவ்வாறு நிழலை விரிக்கிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவன் நாடினால் அந்நிழலை நிலையானதாய் ஆக்கியிருப்பான். பிறகு நாம் சூரியனை அதற்கு வழிகாட்டியாக்கினோம். அப்படியானால் இது என்ன? சூரியன் உச்சியில் இருக்கும்போது நிழலே இருக்காது, அல்லது ஒரு சின்னஞ்சிறு நிழல் இருக்கும். பிறகு சூரியன் கீழே இறங்க இறங்க எதிர்ப்புறத்தில் உங்கள் நிழல் நீண்டு கொண்டே போகும். சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள சம்பந்தத்தை பாருங்கள். சூரியன் அசைவற்று நிலைத்து நிற்கிறது. நிழல்களுக்கு காரணம் பூமியின் சுழற்சிதான். ஆகவே 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானத்திற்கு சரியான நிலைப்பாட்டில் குர்ஆன் இருக்குமானால் சுழலும் பூமியே நிழல்களில் ஏற்படும் மாற்றத்திற்கு காரணம் என்றல்லவா இருக்க வேண்டும்?
இப்போது வேறு விஷயத்திற்கு வருகிறேன். சாலமோனின் மரணம். இது விஞ்ஞானமா? அப்படி எனக்கு தோன்றவில்லை. சமூகவியலாக இருக்கலாம். சாலமோன் இறக்கிறார். அவர் தன்னுடைய ஊன்றுகோலை ஊன்றிய நிலையில் இருக்கிறார்.